தஞ்சையையும் கருணாநிதியும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். தஞ்சையில் பழைய பேருந்து நிலையத்தின் அருகில் நம்முடைய முத்துமடறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வச்சேன். ஏன்னா தஞ்சையும் தலைவர் கலைஞரையும் பிரித்து பார்க்க முடியாது. ஒருங்கிணைந்த தஞ்சையின் மண்ணின் மைந்தன் அவர். நீங்கள்லாம் நல்லா புரிஞ்சுங்க. தஞ்சையும் கருணாநிதியும் பிரிக்க முடியாதான். தஞ்சையும் கருணாநிதியும் பிரிக்க முடியலைன்னா 1967 62 குளித்தலைந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நின்னார் கருணாநிதி. அப்போ 1000 ஓட்டு 1500 ஓட்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்தார். 1000 உடனே 67 தஞ்சாவூர் பாசம் போயிடுச்சு. சைதாப்பேட்டைக்கு வந்துட்டார். தஞ்சாவூர் பாசம் இருந்தால் எப்போவுமே தஞ்சாவூரில் நிற்கணும்ல. ஏன் 67 சைதாப்பேட்டையில் நின்னீங்க? ஏன் 71 சைதாப்பேட்டையில் நின்னீங்க? சைதாப்பேட்டையில் நின்றுட்டு 80 அண்ணா நகரில் ஏன் நின்னீங்க சென்னையில்? அப்புறம் அண்ணா நகரில் நின்றுட்டு அப்புறம் இது உங்களுக்கு சேப்பாக்கில் ஏன் போய் நின்னீங்க சென்னையில்? துறைமுகத்தில் ஏன் போய் நின்னீங்க சென்னையில்? ஆக சென்னை பாசம் தான் உங்கள் அப்பாவுக்கு அதிகம், தஞ்சை பாசம் இல்லை. தஞ்சை பாசம் சென்னையில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டான். உங்கள் அப்பாவுக்கு வசதியாக போச்சு. வெறும் கள்ள ஓட்டாக கொண்டு போய் ஓட்டு போட்டு ஜெயிப்புறது தான் அவருடைய வாடிக்கை. தஞ்சாவூரில் அது நடக்காது. அதனால் தஞ்சை பாசம் இல்லை, சென்னை பாசம் தான் அதிகம். காரணம் சென்னையில் கள்ள ஓட்டு போடுறது ஈஸி. படித்தவர்கள்லாம் வெக்ஸ் ஆகி போய் இவங்களுக்கு யாருக்குமே அரசியல்வாதிக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால் சென்னை பாசம் தான் அதிகம் உங்கள் அப்பாவுக்கு. மாற்றி சொல்கிறீங்க.